அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் விருச்சக ராசி அன்பர்களுக்கு 2025 அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய 31 நாட்களுக்கு கிரகநிலை சஞ்சாரங்களின்படி உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும், என்னென்ன நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடக்கும், எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் இருக்குங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் கிரகநிலை சஞ்சாரங்களின்படி இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், எங்க கிட்ட தரமான PGTRB ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு, வித் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு. தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். முக்கியமான விஷயம், MSc BEd ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க, மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்க கிட்ட இல்ல. இந்த மாதத்துல கிரகநிலை சஞ்சாரங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார். இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா 18ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அதிசார பெயர்ச்சியாகி கடக ராசியில உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்வார். அடுத்து சிம்மமனையில சுக்கிரன் கேது இணைவுங்கிறது இருக்கும். அடுத்து சூரியன் புதன் இணைவுங்கிறது கன்னியாமனையில இருக்கும். துலாம் ராசியில செவ்வாய் தனிச்ச நிலையில சஞ்சாரம். அடுத்து கும்பமனையில ராகு பகவானின் சஞ்சாரமும், மீன ராசியில சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் புதன் 2ஆம் தேதி அன்னைக்கு பெயர்ச்சியாவார். கன்னியா ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி புதன் துலாம் ராசியில சஞ்சாரம் செய்வார். அடுத்து 17ஆம் தேதி சூரியன் பெயர்ச்சியாகி, அதாவது கன்னியா ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி இங்க செவ்வாய் சூரியன் புதன் 3 கிரக இணைவுங்கிறது துலாம் ராசியில இருக்கும். அடுத்து 8ஆம் தேதி சுக்கிர பெயர்ச்சி. சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கன்னியாமனையில நீச்சமாவார். அடுத்து செவ்வாய் துலாம் ராசியிலிருந்து 27ஆம் தேதி பெயர்ச்சியாகி விருச்சக ராசியில ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்வார். விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், கேட்டை 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். விருச்சக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய அதிசார பெயர்ச்சி 18ஆம் தேதி அன்னைக்கு குரு அதிசாரமாகி பாக்கியஸ்தானத்துல உச்சமாகிறது விசேஷமான அமைப்பு. சில நிலைகள்ல நற்பலன்களை கொடுக்கும். பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கான பலத்தை குரு பகவான் விருச்சக ராசி அன்பர்களுக்கு 18ஆம் தேதிக்கு பிறகு கொடுப்பார். மாத துவக்கத்துல சூரியன் சுக்கிரன் எல்லாம் நீச்சமாறாங்க. அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பண தேவைகள் அதிகரிக்கும். விரயஸ்தானத்துல வேற செவ்வாய் அதிகமா செலவு பண்ற மாதிரியான ஒரு மனநிலையை கொடுக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். பொருளாதாரத்தை பார்த்து செலவு பண்ணணும். தொழில் உத்தியோகத்துல எந்த ஒரு மாற்றமும் இந்த மாதத்துல செய்ய வேண்டாம். ஹை ரிஸ்க் எடுத்து எதுலையும் இந்த மாதத்துல மாட்டிக்காதீங்க. 10ஆம் இடத்துல ஏற்கனவே சுக்கிரன் கேது இணைவு மாத துவக்கத்துல. 10ஆம் அதிபதி சுக்கிரனும் 12ஆம் இடத்துல நீச்சமாறார் 17ஆம் தேதியிலிருந்து. அது அந்த அளவுக்கு பாசிட்டிவா இல்லை. அதனால தொழில் உத்தியோகத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா பிசினஸ் பண்றவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கவனமா இருந்துக்கணும். அவசரப்பட்டு பெரிய அளவுல எங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்க வேண்டாம். தொழில் உத்தியோகத்துல கொஞ்சம் ப்ரெஷரான சூழல் இருக்கும். நிறைய பேருக்கு தொழில் பண்ணலாமா, தொழில் மாற்றம் பண்ணலாமா, உத்தியோகத்துல மாற்றம் பண்ணலாமா, வேற வேலைக்கு போலாமா, இந்த மாதிரியான மனநிலை அதிகம் இருக்கும். 27ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் உங்களுக்கு பாசிட்டிவா வர்றார். அதுக்கப்புறமா முக்கியமான மாற்றங்கள் தொழில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையும் நீங்க தாராளமா பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா கடைபிடிக்கிறது நல்லது. அடுத்து இந்த மாதத்துல 4ஆம் இடத்துல ராகு. குரு பார்வையில ராகு இதுவரைக்கும் இருக்கார். ஆனா 18ஆம் தேதிக்கு பிறகு குரு பார்வை ராகுவுக்கு கிடைக்காது. அதனால மன உளைச்சல் சற்று கூடுதலாகவே இருக்கும் ராகுவால. விருச்சக ராசி அன்பர்கள் இந்த மாதத்துல கொஞ்சம் மன ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம். நல்லா மெடிடேஷன் பண்ணி யோகா பண்ணி ரிலாக்ஸா எப்பவுமே இருக்க ட்ரை பண்ணணும். மன ஆரோக்கியத்துக்கு கூடுதல் முக்கியத்துவம் தரணும். டைமிங்க்கு சாப்பிடுங்க, டைமிங்க்கு தூங்குங்க. தூக்கம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெஸ்ட் ரெமிடியாவே உங்களுக்கு இந்த மாதத்துல தூக்கம் இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு 12ஆம் இடத்து செவ்வாய் உங்க ராசி அதிபதியே 12ல மறையறதுனால தூக்கமும் அதிகமா கெடும். தூக்கம் வராம நிறைய பேர் தவிப்பீங்க. ஆன்மீக நாட்டத்தை இந்த காலகட்டத்தில் சற்று அதிகப்படுத்திக்கோங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு ஃபாலோ பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. தெய்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களை ஈடுபடுத்திக்கங்க. தான தர்மங்கள் நிறைய பண்ணுங்க. உங்க மனசுக்கு எது ரிலாக்ஸ் கொடுக்குமோ, மன நிம்மதியை எது கொடுக்குமோ அந்த விஷயங்கள்ல நீங்க ஈடுபட முயற்சி பண்ணுங்க. அடுத்து 5ஆம் இடத்துல சனி வக்ரம், 4ஆம் இடத்துல ராகு. இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் தாயுடைய உடல் நலம், தாயுடைய மனநலம், இது ரெண்டுத்துலையுமே கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும்.
தாய்கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தாய் வழி உறவுகள் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்து உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். டைமிங்க்கு சாப்பிடுறது, டைமிங்க்கு தூங்குறது இது 2மே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள உட்கொள்ள பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் கடையில சாப்பிடாம ஆரோக்கியமான உணவா நீங்களே வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட முயற்சி பண்ணுங்க. அடுத்து வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது ஏற்றத்தாழ்வுகள், மாற்றங்கள் எல்லாம் நடக்கலாம். அதனால வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா வச்சுக்கோங்க. எங்கேயாவது ஃபைன் கட்டுற மாதிரியான சூழல் கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம். வண்டி வாகனம் சார்ந்த பழுது நீக்க செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவேர்னஸ் அவசியம் தேவை. சூரியன் புதன் இணைவு இருக்கு. கல்வியை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு போக முடியும். செவ்வாய் இணைவும் வரப்போகுது. ஆனாலும் சூரியன் சுக்கிரன் எல்லாம் நீச்சமாகறாங்க. 4ஆம் இடத்துல ராகு பலமா இருக்கார். வித்யாஸ்தானத்துல ராகு பலமா இருக்கார். படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அதனால மாணவர்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். எதுக்கும் உங்க மனசை போட்டு குழப்பிக்காம ரிலாக்ஸா இருங்க. 27ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் டஃபா போற மாதிரி இருக்கும். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் எடுத்துக்கிறது நல்லது. அடுத்து சனி 5ஆம் இடத்துல வக்கரமா இருக்கிறதும், குரு 18ஆம் தேதிக்கு பிறகு உச்சமாகி குருவுடைய பார்வையில சனி வரதும் நல்ல அமைப்பு தான். முதல் 18 நாள் மாதத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், பூர்வீக சொத்து, காதல் உறவு, குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம், இளைய சகோதரத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதிலெல்லாம் கொஞ்சம் அவேர்னஸாக கவனமாக இருக்கணும். ஆனால் 18ஆம் தேதிக்கு பிறகு அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு சரியாயிடும். ஏன்னா குரு பார்வை உச்சம், உச்சனுடைய பார்வை பஞ்சமஸ்தானத்துக்கு கிடைக்குது. ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் கிடைக்குது. ப்ளஸ் நம்ம ராசிக்கே கிடைக்குது, விருச்சகத்துக்கே. இது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. மாதத்தினுடைய செகண்ட் ஆஃப் 18ஆம் தேதிக்கு பிறகு எல்லா பிரச்சனையும் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதுவும் 27ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசி அதிபதி ஆட்சியாரார். இதுவுமே உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கும். 18ஆம் தேதிக்கு பிறகு குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமா சுப செய்தி கிடைக்கும். பிள்ளைகளுக்கு சுபகாரியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நடக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்காக ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா 18ஆம் தேதிக்கு பிறகு இருக்கும். பிள்ளைகளால் ஆதாயம் இருக்கும். பிள்ளைகள் வழியில இருந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். பிள்ளைகளோட இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கும். அடுத்து 7ஆம் இடத்துல செவ்வாயுடைய பார்வை கிடைக்குது. ஆனால் கலத்தர காரகனான சுக்கிரன் இந்த மாதத்தில் நீச்சம் மாறுறதுனால திருமண முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்காது. ஆனாலும் 18ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம். பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். மாதத்தினுடைய துவக்கத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 10 நாள் திருமண முயற்சி எடுக்கிறவங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். திரும்ப 18ஆம் தேதிக்கு பிறகும் பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் அந்த மத்திம பகுதி சற்று சுணக்கமான நிலை இருக்கும். இந்த மாதத்தில் சுக்கிரன் நீச்சம் மாறதுனால ஒரு சில தடங்கல்களை கொடுக்கும். ஒரு மாதிரி விரக்தியான மனநிலையை கொடுக்கும் திருமண முயற்சியில். ஆனால் 18ஆம் தேதிக்கு பிறகு சாதகமாக தான் இருக்கும். அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், வாழ்க்கை துணை வழி உறவு நிலை இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நிதானத்தையும் கவனத்தையும் செலுத்த வேண்டியது அவசியம். வாழ்க்கை துணை கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகலாம். அவங்க கிட்ட சற்று அனுசரித்து செல்வது நல்லது. அடுத்து நண்பர்கள், நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம், நிதானம் தேவைப்படும். நண்பர்களால் தேவையில்லாத மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத விரய செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓவராலாக இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருந்தால் எல்லாத்துலேயும் ஜெயம் கிடைக்கும். மன நிறைவு கிடைக்கும். பிரச்சனை இல்லாமல் அழகாக எந்த விஷயத்தையும் கடந்து வந்துடலாம். 18ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் 18ஆம் தேதிக்கு பிறகு எல்லாமே சால்வ் ஆகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். பொறுமையோடு இருந்தால் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். குறிப்பாக தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். அதே மாதிரி உங்கள் மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், தாய் சம்மந்தப்பட்ட விஷயம் இதிலெல்லாம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நற்பலன்களை கொடுக்கும். மற்றபடி மற்ற விஷயங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபேவராக தான் இருக்குது. நீண்ட நாள் குழப்பம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய கலக்கம், பிள்ளைகள் வழி பிரச்சனை இது எல்லாமே 18ஆம் தேதிக்கு பிறகு பாசிட்டிவாக மாறும். நீங்கள் ஏதாவது புதிய முயற்சி பண்ணணும்னா 18ஆம் தேதிக்கு பிறகு ட்ரை பண்ணுங்க. நிச்சயமாக சக்ஸஸ் இருக்கும். சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள். இது வெறும் 20% தான் ஒர்க் பண்ணும். மீதி 80% உங்கள் சுய ஜாதகத்தில், ஜனன கால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும்
எங்கே சஞ்சாரம் செய்கிறாங்க, என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து 80% உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். அதனால் வீடியோவில் சொல்லியிருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினச்சி எதுவும் பயப்பட வேண்டாம். ஜாதகம் பார்க்குறதா இருந்தால் வீடியோவில் ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.